ரொம்பவே சூப்பரான, அருமையான, மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். என்ன காரணம்னு தெரியல. விசியம் சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் பேர் சந்து முட்டிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ப கிருபாகரன் வந்து சித்ராட்ட வந்து பேசுறாங்க. "சித்ரா, சொல்லு சித்ரா, மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இந்த கல்யாணத்தில விருப்பம் இல்லன்னு மூஞ்சிக்கு நேரா சொல்லிர்றாங்க. அந்த இடத்துல உடனே செமையா வந்து கோவப்படுறாங்க. நம்ப கிருபாகரன் அப்பன்னு பார்த்து திவாகர் தடுத்துடுறாங்க. சித்ராவ அடிக்க வரலான்னு. "அண்ணே, இது நம்ம குடும்ப விவகாரம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள சொல்லிட்டு, அப்புறமேட்டு எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். அவங்க முன்னாடி நடந்துக்கிறது சரியில்ல. நமக்கு தான் கௌரவ குறைச்சலா இருக்கும். நான் அவங்களுக்காக பேசல. தனியா இருக்கிறப்ப நம்ம பேசிக்கலாம்." அப்படின்னு சொன்னோனே, "நாங்க எங்க பொண்ணுகிட்ட பேசிட்டு ஒரு முடிவு சொல்றோம். ஆனா மாப்பிள்ளை, எனக்கு உங்கள ரொம்பவே புடிச்சிருக்கு. நீங்க தான் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவீங்க. சின்ன பொண்ணு இல்ல. அதனால அவ அப்படி பேசிட்டு இருக்கா. மத்தபடி ஒண்ணும் இல்ல. நீங்க போயிட்டு வாங்க." "சரிங்க. நான் நல்ல முடிவா வந்து நீங்க சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேங்கிற" மாரி மாப்பிள வந்து சொல்லிட்டு போறாங்க அங்கேருந்து. "என்ன சித்ரா, புதுசு புதுசா உன்னோட விருப்பத்தெல்லாம் இங்க சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன நெனச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு எது நல்லது, எது கெட்டதுன்னு எனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லும்போது, "இப்ப நான் உன் மேல கோவப்படக்கூடாதுன்னு நெனைக்கிறேன் சித்ரா" அப்படின்னு கிருபாகரன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அச்சச்சோ! என்னடா இது! அண்ணன் இவ்ளோ கோவப்பட்டுட்டு இருக்காங்களே! இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்றப்ப, ஜெயந்தியும், சுகுணாவும் பேசி சமாளிக்கிறாங்க. "ஏங்க, நீங்க கோவப்படாதீங்க. அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. சின்ன பொண்ணு" அப்படின்னு சொல்றப்ப, திவாகர் கடுப்பாயிட்டாங்க. "என்ன நீ சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவ என்ன சின்ன பொண்ணா? கல்யாண வயசு வந்துருச்சுல்ல. அப்பாவ எதிர்த்து பேசுறா. இந்த வீட்ல யாருமே எதிர்த்து பேச மாட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்துமதி தான. அவ இருக்கிற நம்பிக்கையில எப்படி இருந்தாலும் தைரியத்த வர வச்சுக்கிட்டு, சித்ரா இப்படியெல்லாம் வந்து பேசியிருக்கா." அப்படின்னு சொல்லும்போது, இந்துமதியும் அமைதியா வந்து நிக்கிறாங்க. "என்ன கருணா, உன் பொண்டாட்டி தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா இப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறீங்க? சித்ரா ஏதோ அவ விருப்பத்த வந்து சொல்றா. என்னடா உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்றியா?" அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணா, இல்லண்ணா. நான் ஏண்ணா சப்போர்ட் பண்றேன். நீங்க என்ன செஞ்சாலும் அது நல்லதுக்கு தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரிஞ்சா மட்டும் போதுமா? சித்ரா கிட்ட நான் கோவப்படக்கூடாதுன்னு நெனச்சு பேசுறேன்." அப்படின்னு கிருபாகரன் வந்து பேசுறாங்க. "இன்னொரு வாட்டி இவ விருப்பம் இல்லன்னு சொல்லக்கூடாது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. அவ முடிவ வந்து கேட்டு சொல்லுங்கன்னு" சொன்னோனே, ஜெயந்தி வந்து போறாங்க. "இவங்கள மீறி நம்பளால எதுவும் செய்ய முடியாது. கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுமா" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சொல்றீங்க? என்னோட கனவு இது எல்லாம் நீங்க இதுநாள் வரைக்கும் பார்த்ததே இல்ல. என்னோட ஆசை என்ன? அத நோக்கி தான் என்னோட பயணம் இருக்கணும் என் வாழ்க்கையில. அத விட்டுட்டு உங்க பேச்செல்லாம் என்னால கேட்க முடியாதுன்னு" சொன்னோனே, பக்கத்துல இருக்கிற பொருள தூக்கி போட்டு உடைக்கிறாரு நம்ப கிருபாகரன். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு. கொஞ்ச நாளா நான் எல்லார்கிட்டயும் அமைதியா வந்து பேசிட்டு இருக்கேன்ல, அதுதான் இங்க பிரச்சனையேன்னு சொல்லிட்டு பெல்ட்ட வந்து கழட்டுறாப்ல நம்ப கிருபாகரன். அப்பன்னு பார்த்து இந்துமதிக்கு வந்துச்சு பாருங்க கோவம். "வேணாம், நீங்க செய்யறது தப்பு. என்னடி நெனச்சுக்கிட்டு இருக்க? அவ என்னை பார்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கா. நீ என்னடி பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்கியா?" இல்லன்னா வேணாங்கிற மாரி கருணாவும் தடுக்குறாங்க. இந்துமதியும் தடுக்குறாங்க. "மரியாதையா கருணா, இங்கேருந்து நவுந்து போயிடு. நான் தூக்கி வளர்த்த பையன்டா நீ. போறியா இல்லையா?" அப்படின்னு சொன்னோனே, இந்த அண்ணன் மேல மரியாதை இருந்தா போன்னு சொன்னோனே, அவர் வந்து நவுந்துட்டாப்ல. அந்த இடத்துல நம்ப கருணா. இந்துமதி நவுர்ற மாரி தெரியல. "அண்ணே, இவளையும் 4 அடி அடிங்கண்ணே. அப்பதான் இவலாம் திருந்துவா. இவ இருக்கிற பக்கபலத்தினால தான் சித்ரா இப்படியெல்லாம் நம்பள எதிர்த்து பேசுறா. இந்த சுகுணாவும், ஜெயந்தியும் முக்கிய காரணமா இருக்காங்க. என்ன உங்களுக்கும் இது மாரியெல்லாம் ஆசை வந்துருச்சான்னு" சொல்லி அந்த இடத்துல ஜெயந்திய பார்த்து வந்து கேட்குறாங்க. "இல்லங்க, இந்த விஷயத்துல எதுக்குங்க என்ன வந்து கோத்து விடுறீங்க? நான் அப்படியெல்லாம் முடிவெடுக்கவே இல்லன்னு" ஜெயந்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "மாப்பிள்ளைங்களா, இங்க நான் ஒரு விஷயத்த வந்து சொல்றேன். சித்ரா மேல கோவப்படுறதுனால 10 பைசாக்கும் பிரயோஜனம் இல்ல. என்ன அத்த சொல்றீங்க?" அப்படின்னு திவாகரனும் கேட்குறாங்க. "இந்த வீட்ல எல்லாமே நீங்க வச்சது தான் நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப சமீபத்தில நடந்த ஒருத்தியால தான் இது மாரிலாம் மாற்றம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் இந்த இந்துமதிய தான் சொல்லணும்." அப்படின்னு சொல்றப்ப, இந்துமதி இப்ப நவுர போறியா இல்லையான்னோன, டக்குன்னு வந்து நவுர்றாங்க. "சித்ரா, திருப்பியும் அப்பா உன்கிட்ட கேட்கிறேன். இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவியா? மாட்டியா?" அப்படின்னு சொல்லும்போது, டக்குன்னு
முடியாதுன்னு சாதிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்களுக்கு பிடிச்ச மாரி நான் இத்தன நாளா இருந்துட்டேன். எனக்கு பிடிச்ச மாரி தான் நான் நடந்துக்கணும். அப்பன்னா அந்த மாப்பிள வீட்டுக்காரங்கள்ட்ட நான் தலை குனிஞ்சு அசிங்கப்படணும்னு நெனைக்கிறியா? எத்தன நாளாடி இது மாரிலாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்த? அப்பன அசிங்கப்படுத்தணும்னு. என் முன்னாடியே இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டியா? உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சான்னு சொல்லி அடிக்கலான்னு கிட்டக்க வரப்ப, பெல்ட்ட புடிச்சர்றாங்க. நம்ப இந்துமதி. மறுமுனையில 2 பேரும் நேருக்கு நேரா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. "அண்ணே, இவ சத்தியமா வந்து திருந்த மாட்டாண்ணே. பார்த்தீங்களா? உங்க மேல இங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் பயபக்தியோட இருக்காங்க. இந்த இந்துமதி இருக்காளே, அவ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இப்பயாவது உங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு?" சொல்றப்ப, "என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கிருபாகரன் செமையா வந்து கத்துறாங்க. "தயவு செஞ்சு உங்க பொண்ணோட ஆசைய என்ன ஏதுன்னு கேளுங்களேன். அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுங்க. என் பொண்ணுக்கு எது நல்லது, எது கெட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க அக்கா கல்யாணம் நடக்க விடலங்கிறதுக்காக, நீ சாதுரியமா வந்து செயல்பட்டு, என் பொண்ணு கல்யாணத்த தடுக்கிறியோ?" அப்படின்னு சொல்றப்ப, "அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடாதீங்க. மரியாதையா இந்த வீட்ட விட்டு போ." அப்படின்னு சொல்லும்போது, "நான் ஒண்ணும் உங்க பணத்த கேட்கல. என் பணத்த தான் நான் கேட்கிறேன். எனக்கு தேவ என்னோட பணம் தான். பாக்கி நீங்க குடுக்க வேண்டிய ரூ. 10 குடுத்துட்டீங்கன்னா, நான் பாட்டுக்கு இந்த வீட்ட விட்டு போப்போறேன். அத வுட்டுட்டு தேவையில்லாம இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. நான் ஒண்ணும் இந்த வீட்டு மருமகளாலாம் வரல. யாருக்கும் மனைவியா இருக்கணும்னு ஆசையும் படலன்னு" சொன்னோனே, கருணா வந்து லைட்டா வந்து ஜெர்க் ஆகுறாங்க. "என்ன இவ பொசுக்குன்னு இப்படியெல்லாம் ஒரு வார்த்தைய வந்து சொல்லிட்டா?" அப்படின்னு சொல்றப்ப, போனா ஒரு பக்கம் சந்தோஷமா படுறாங்க. அப்பாடா! எது எப்படியோ மாமாவ நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, "சரி, நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் வந்து தரேன். எனக்கு தேவ ஆப்ஷன் கிடையாது. எனக்கு தேவ பணம் தான். உனக்கு நான் பணத்த தூக்கி வீசி எறியறேன். ரூ. 10 என்ன அதுக்கு மேல கூட தரேன். என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும். அப்படி தாலி ஏறிடுச்சுன்னா, அடுத்த நொடியே நான் உனக்கு தர வேண்டிய ரூ. 10 தரேன். நான் எப்போதும் வாக்குறுதி குடுத்தேன்னா, அத நிறைவேத்துவேன்." அப்படின்னு சொல்லும்போது, அக்காக்கு நல்லபடியா திருமணம் நடக்கணும்னா, என் பொண்ணுக்கு இங்க கல்யாணம் முடிஞ்சிருக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. இத வுட்டுட்டு, இதில ஏதாவது விளையாட்டு விளையாடணும்னு நெனச்சேன்னு வச்சுக்கயேன், அதுக்கப்புறம் இந்த கிருபாகரன் என்ன செய்வான், ஏது செய்வான்னு தெரியாது. குறிச்ச நேரத்தில எல்லாமே நல்ல விதமா நடக்கணும்.